குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். இரு அமர்வுகளாக நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 16 மசோதாக்களை தாக்கல் செய்ய திட்டம். நாடாளுமன்றத்தில் பொருளாதார ஆய்வறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பொருளாதார செயல்பாடு, பணவீக்கம், நிதி பற்றாக்குறை, எதிர்கால திட்டங்கள் உள்ளிட்டவை அதில் இடம்பெறும். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக குடியரசு துணைத் தலைவர் தன்கர், மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று சென்னை வருகை. சென்னை ECR சாலையில் பிற்பகல் முதல் இரவு வரை போக்குவரத்து மாற்றம். சென்னை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழக காங்கிரஸ் அறிவிப்பு. ஆர்ப்பாட்டத்தை தடுக்கும் வகையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து ECR வரை பலத்த போலீஸ் பாதுகாப்பு. சென்னை ECRல் பெண்களை துரத்திய வழக்கில் கல்லூரி இளைஞர் ஒருவர் கைது. இந்த வழக்கில் தொடர்புடைய எஞ்சிய நபர்களை தேடும் தனிப்படை போலீசார். பாலியல் வழக்கில் சிறையில் உள்ள ஞானசேகரனின் செல்போன் அழைப்பு விவரங்கள் தன்னிடம் உள்ளன. ஞானசேகரனுடன் காவல்துறை அதிகாரிகளும் தொடர்பில் இருந்துள்ளதாக அண்ணாமலை பகிரங்க குற்றச்சாட்டு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு கைவிட வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்ய புதிய தேடுதல் குழுவை நியமிக்க வேண்டும். UGC பிரதிநிதியுடன் புதிய குழுவை அமைக்க தமிழக அரசுக்கு ஆளுநர் RN ரவி வலியுறுத்தல். வேலூர் அருகே பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிகள் 4 பேருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு. வேலூரில் சாலையோர தள்ளுவண்டி கடைகளை அப்புறப்படுத்திய மாநகராட்சி அதிகாரிகள். கடை உரிமையாளரை திமுகவினர் மிரட்டிய நிலையில் பல ஆண்டுகளாக நடத்தி வந்த கடைகள் அகற்றம். சேலம் மாவட்டத்தில் சாலை பணியின் போது சிலிண்டர் வெடித்து விபத்து. சிலிண்டர் வெடித்து சிதறியதில் 2 தொழிலாளர்கள் காயம். கிருஷ்ணகிரியில் வாகனங்களை நிறுத்தி போலீசார் வசூல் வேட்டையில் ஈடுபட்ட வீடியோ வைரல் எதிரொலி. லஞ்சம் வாங்கியதால் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்ட 2 காவலர்களும் பணியிடை நீக்கம். தஞ்சையில் அரசு நிகழ்ச்சிக்காக பல மணி நேரம் காக்க வைக்கப்பட்ட மாணவர்கள். நிகழ்ச்சிக்காக மாணவர்களை கூலி தொழிலாளர்களைப் போல வேலை வாங்கிய அவலம். புதுச்சேரியில் மாலை 6 மணிக்கு மேல் பள்ளிகள் வகுப்புகள் நடத்தக்கூடாது என அரசு உத்தரவு. விடுமுறை நாட்களில் வகுப்புகளை நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளிகளுக்கு எச்சரிக்கை. காஷ்மீர் எல்லையில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளிடையே கடும் துப்பாக்கிச் சூடு. பூஞ்ச் எல்லை வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவலை தடுக்க கூடுதல் பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் குவிப்பு.
டெல்லியில் உள்ள பஞ்சாப் முதலமைச்சர் வீட்டில் தேர்தல் அதிகாரிகள் சோதனை. பாஜகவின் உத்தரவின் பேரில் சோதனை நடைபெற்றதாக முதலமைச்சர் பகவந்த் மான் குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் அரசியல் செய்வதாக அரவிந்த் கெஜ்ரிவால் பரபரப்பு குற்றச்சாட்டு. வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருட்கள் கொடுக்கும் பாஜகவினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார். யமுனை ஆற்றின் அவல நிலைக்கு மத்திய மாநில அரசுகளே காரணம். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் கெஜ்ரிவால் மீது ராகுல் காந்தி கடும் விமர்சனம். ஒடிஷாவில் RSS தலைவர் மோகன் பகவத்திற்கு எதிராக மாணவர்கள் போராட்டம். மோகன் பகவத் சென்ற காரை மறிக்க முயன்ற காங்கிரஸ் மாணவர் அமைப்பினர் கைது. பீகாரில் அரசு பணியாளர் தேர்வை மீண்டும் நடத்த கோரி நீடிக்கும் போராட்டம். தேர்வர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. மும்பையில் மெட்ரோ ரயில் மேம்பால கட்டுமான பணியில் விபத்து. மேம்பால தூணின் இரும்பு சென்ட்ரிங் குடியிருப்பு சுவர் மீது விழுந்ததால் பரபரப்பு. டெல்லியில் கடும் குளிரால் 56 நாட்களில் 474 பேர் உயிரிழப்பு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை. காசாவிலிருந்து இஸ்ரேலிய பிணை கைதிகள் 3 விடுவிப்பு. தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த 5 பேரையும் விடுவித்தது ஹமாஸ் அமைப்பு. மூன்றாவது கட்டமாக 8 பிணை கைதிகளை விடுவித்தது ஹமாஸ். விடுவிக்கப்பட்டவர்களை கண்ணீர் மல்க கட்டி தழுவி வரவேற்ற உறவினர்கள். அமெரிக்காவில் விமானமும் ஹெலிகாப்டரும் மோதிக்கொண்ட விபத்தில் 30 பேரின் சடலங்கள் மீட்பு. விபத்தில் சிக்கிய 64 பேரும் உயிரிழந்திருக்கக்கூடும் என அச்சம். அமெரிக்க விமான விபத்துக்கு பைடன் ஒபாமா நிர்வாக கொள்கைகள் மீது ட்ரம்ப் குற்றச்சாட்டு. அமெரிக்க விமானத்துறையின் செயல் தலைவராக கிறிஸ் ரோஸ்லியோவை நியமித்து ட்ரம்ப் உத்தரவு. நான்காவது T20 போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதும். இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று தொடரை வெல்ல இந்திய அணி தீவிரம். ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை அரையிறுதியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று நண்பகல் பலப்பரீட்சை. இறுதிப் போட்டிக்கு முன்னேற இரு அணிகளும் முனைப்பு. இன்று காலை நடைபெறும் மகளிர் T20 கிரிக்கெட் தொடரின் முதல் அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலிய அணிகள் மோதல். சுழற்பந்தில் விக்கெட்டுகளை சுருட்ட தென்னாப்பிரிக்க அணி தீவிரம். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடருக்கான கேப்டன்களின் போட்டோ ஷூட் ரத்து. அணிகளின் மாறுபட்ட பயண அட்டவணை காரணமாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. சென்னை அணிக்கு எதிரான ISL கால்பந்து போட்டி. கேரள அணி 3-1 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி. ரவிமோகன் நடிப்பில் வெளியாகியுள்ள காதலிக்க நேரமில்லை படத்தின் மூவலோ வீடியோ பாடல் வெளியீடு. இசைப்புயல் AR ரஹ்மானின் மகன் அமீன் பாடிய பாடலின் வீடியோவை வெளியிட்டது படக்குழு.
ஷாம் நடித்துள்ள அஸ்திரம் தி சீக்ரெட் படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை வெளியாகிறது. விஜய் சேதுபதி, விஷால், சரத்குமார், ஆர்யா, அருண் விஜய் உள்ளிட்டோர் ட்ரெய்லரை வெளியிடுகின்றனர். உலகம் முழுவதும் ஹிட் அடித்த ஸ்குவிட் கேம் தொடரின் 3வது சீசனின் ரிலீஸ் தேதி அறிவிப்பு வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெளியாகும் என அறிவித்தது நெட்ஃபிளிக்ஸ்.